ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடிவேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஜோதிட சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் தந்து என்னை மென்மேலும் பல விஷயங்களை பற்றி நல்லதொரு வகையிலே தெரிவிக்க எனக்கு ஒரு ஜோதிடத்தை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸு க்ரியேட் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி அப்படி தான் சொன்னார், நீங்கள் சொல்லுகின்ற இந்த விவரங்கள் ஏற்கனவே பல ஜோதிடர்கள் கூறினாலும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகத்திலே இருக்கின்ற சில விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கம்பேர் பண்ணி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல சொல்வதாக ஒரு அன்பர் ஃபோன் பண்ணி, இது கண்டிப்பாக தேவை, இப்படிப்பட்ட விவரங்கள் தான் ஒரு ஜோதிடத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய இந்த கருத்துக்கள் நன்றாக இருக்கின்றன, விவரமாகவும் தெளிவாகவும் எனக்கு இருக்கிறது. ஆகவே உங்கள் இந்த ஜோதிட பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று எனக்கு ஒரு அன்பர் தெரிவித்திருந்தார். அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த 2025 பெயர்ச்சி என்ற அளவில் எப்படி, அதாவது குரு பெயர்ச்சியாக வேண்டுமென்றால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை, ராகு கேதுகள் 1.5 வருடத்திற்கு ஒரு முறை, சனி பெயர்ச்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை. ஆக இவங்கெல்லாம் வருஷ கிரகங்கள். மற்ற கிரகங்கள் எல்லாம் மாத கிரகங்கள். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக அதுக்கு யாரும் அவ்வளோ தரதில்லை. ஆனால் சனி பெயர்ச்சிக்கும் குரு பெயர்ச்சிக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஜோதிடத்திலையும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் 2025 இந்த வருடம் சித்திரை மாதம் பிறந்ததும் ஒரு பயிற்சி. என்ன? ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருடம் அந்த மீனத்திலே அமர்ந்திருந்த ராகு கும்பத்திற்கும், கன்னியிலே அமர்ந்திருந்த கேது சிம்மத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறார். எப்போது? சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அப்போ இங்கிலீஷ் டேட்டு 26 ஏப்ரல் 2025 அன்று சனிக்கிழமை. இந்த நாளில் மாலை 6:28 ராகு மீனத்தை விட்டு கும்பத்திற்கும், கேது கன்னியை விட்டு சிம்மத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸு, ஆனால் ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ். அவங்க அப்படி தான். அப்படி ஒரு வகையில் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். அப்போது மற்ற 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற
ஒரு விவரம் அடுத்த பதிவிலே சொல்லவிருக்கிறேன். இது ஒரு பெயர்ச்சி, அதாவது ராகு கேது பெயர்ச்சி. அதற்கு அடுத்தாற்போல் அதே சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் தேதி என்னவென்றால் 11 மே 5 2025 அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினத்திலே குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இது ரெண்டுமே வாக்கிய பஞ்சாங்கம் படி. இந்த குரு பெயர்ச்சி பகல் 1:24 ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆவார். வாக்கிய பஞ்சாங்கம் படி இந்த பெயர்ச்சி நிகழப்போகும். அதுக்கப்புறம் குரு வக்ரகதிக்கு வருவார். அதற்கு முன்பாக சனி வக்ரகதிக்கு போவார். சனி வக்ரகதி முடிந்த பிறகு குரு வக்ரகதி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆரம்பிக்கும். அது அந்த காலகட்டத்தில் அதை பற்றின விவரம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இப்போ இந்த 2 பயிற்சி தான் இந்த 2025 ராகு கேது பயிற்சி 26 ஏப்ரல் 2025, குரு பெயர்ச்சி 11 மே 11/5/2025. இப்போது சனி பெயர்ச்சி திருக்கணிதம் படிதான் அந்த சனி பெயர்ச்சி நிகழும். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி சனி பெயர்ச்சி இந்த 25, அதாவது 2025 சனி பெயர்ச்சி கிடையாது. ஏன்னா இந்த திருக்கணிதமும் வாக்கியமும் பல ஜோதிடர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. சில ஜோதிடர் சொல்வார் திருக்கணிதம் தாங்க ரொம்ப கரெக்டு. சில ஜோதிடர்களுக்கு வாக்கியம்தான் சரியாக அமைகிறது. நானும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது திருக்கணிதத்திலே தான். திருக்கணிதத்தை வைத்துக்கொண்டு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த முறையிலே எனக்கு சரியான பலனை அது தரவில்லை. அப்புறம் எனக்கே ஒரு குழப்பமும் ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களும் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இது இப்படி இருக்குது, பலன் அவ்வளவா நமக்கு ஒத்து வரலையே. இப்போ என் ஜாதகத்தையே நான் திருக்கணிதத்தில் எடுத்து பார்க்கும்போது அது சரி வரவில்லை. அப்போது தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி இதை நாம் இனிமேல் பார்ப்போமா என்ற ஒரு கேள்விக்குறி அமைந்து, சரி வாக்கிய பஞ்சாங்கம் படி நான் ஜாதகத்தை எடுத்து என்னுடைய ஜாதகத்தையே வைத்து நான் என் அனுபவத்தை பற்றி பார்த்தபோது அது மிகவும் சரியாக அமைந்தது. அன்று முதல் எனக்கு வாக்கியம்தான், இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் சரியான பலன் எனக்கு தருகிறது. இது வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் நான் ஜாதகமே பார்க்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, போன ஒரு 11ஆம் தேதி இதே மாதம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 1:01 ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்று எனக்கு கேட்டார். நான் அது படி பார்த்தபோது திருக்கணிதத்திலே ஆயில்யம், வாக்கியத்திலே
பூசம் 4ஆம் பாதம். அப்போது ஒரே குழப்பம் வந்துடுச்சு அவங்களுக்கு. சொன்ன வாக்கியப்படி பூசம் 4ஆம் பாதம்தான், ஆயில்யம் நட்சத்திரம் இல்லை. ஆயில்யம்னாலே கொஞ்சம் பேர் ஆடி போகிறாங்க. ஆனால் வாக்கியம்படி அது பூசம் 4ஆம் பாதம்தான் வருகிறது. ஆகவே நீங்கள் பூசம் நட்சத்திரத்திலே பெயர் வைத்து கொள்ளுங்கள் என்று அதற்கு ஜாதக குறிப்பெல்லாம் எழுதி கொடுத்தேன். இப்போது போன 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 1 மணி 1 நிமிடத்திற்கு அந்த மணி கணக்கை வைத்து பார்க்கும்போது 3 மணி 17 நிமிடம் வரை அங்கே பூச நட்சத்திரத்திலே தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றான் என்று இருக்கிறது. ஆக வாக்கியப்படி அந்த ஜாதகத்தை நாம் எழுதி வைத்து கொண்டால் அந்த பலனும் சரியாகத்தான் அமைகிறது, வருகிறது, அனுபவத்திலும் நமக்கு புரிகிறது. சரி, அந்த முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கம் படி இந்த சனி பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை. ஆனால் சனி வக்ரகதி இந்த வருடத்தில் நிகழும். ஒவ்வொரு வருஷமும் சனி வக்ரகதி, சூரியனால் சனி வக்கரத்துக்கு போவார். வக்கரத்தில் உக்கிர பலம். வக்கரம் பெற்றால், ஒரு கிரகம் வக்கரம் பெறுகிறது என்றால் அவனுடைய குணம் மாறும், நிறம் மாறும், செய்கின்ற வேலை சரியாக ஆகாது, அதுவும் திசை மாறும். அப்படி இந்த 2025 அதாவது ஆனி மாதம் 18ஆம் தேதி, எப்படி என்றால் 2ஆம் தேதி ஜூலை 2025, ஆனி மாதம் 18, ஆங்கில தேதி 2/7/2025, ஒரு பகல் ஒரு 3:12 மணிக்கு சனி வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கிட்டத்தட்ட 5 மாதம், ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரை இந்த 5 மாத காலம் சனியினுடைய வக்ரகதி இருக்கும். அப்போது இந்த சனி வக்ரகதி எப்பவுமே எல்லாரையும் ஒரு படாத பாடும் பக்கா வேலை செய்யும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த வக்ரகதி காலத்தில் தலைகீழாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு கஷ்டம்தான். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதையே செஞ்சுக்கிட்டு அப்படியே போகணும். அகல கால் வைக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. ஏற்கனவே செஞ்ச இதிலேருந்து அதில் பண்ணுறேன், அதுலேருந்து இதில் பண்ணுறேன். சில பேர் வருவான், இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாக்கா உடனே உனக்கு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படின்னு பண்ணி மோசம் பண்ணுறதுக்குன்னே ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து உக்காருவான். இதெல்லாம் சனி வக்ரகதியினால் வரும் வினை. அதான் உஷாராக இருந்துக்கணும், கவனமாக இருக்கணும். சனி வக்ரகதி என்பது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனக்குறைவில் போனீங்க, மாட்டினீங்க, பின்னால் அவஸ்தை. போன வருடம் 2024 சனி வக்ரகதி பெற்று பல ராசிக்காரர்கள் தொழிலில் நஷ்டம், ஏன் ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் அநாத ஆசிரமத்தில் 2 குழந்தைங்களை சேர்த்துட்டு இவர் காணாமல் போயிட்டார். எங்கே இருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இது எல்லாம் வக்ரகதி பண்ணிடுச்சு.
ஆக நீங்களும் இந்த ஆனி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் இந்த போன வருடம் பண்ண மாதிரியே தான் இந்த வருடமும் நமக்கு அமையும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உண்டு. எப்படி? கும்பத்திலே சனி அங்கே தான் இந்த வருடம் பூரா இருக்க போகிறாரு. பயிற்சி தான் இல்லையே. கூட ராகு அந்த கும்பத்துக்கு சேர போகிறாரு. அந்த ராகுவையும் கும்பத்தையும் குரு பெயர்ச்சி ஆகிறார் அல்லவா மே மாதம் 11ஆம் தேதி. அவர் என்ன பண்ண போகிறார்? 9ஆம் பார்வையாக அந்த ராகுவையும் சனியையும் பார்வையிடுகிறார். அப்பாடா! அப்போது குரு பார்க்க கோடி நன்மை. இவங்க 2 கிரகங்களையும் குரு பார்ப்பதனால் இந்த வக்ரகதி கொஞ்சம் ஒரு வகையிலே நம்ம கவனமாக செயல்படும்போது பெருத்த நஷ்டமோ பெருத்த கஷ்டமோ எந்த ஒரு இதுலேயும் நம்ம ஒரு நல்ல அமைப்போடு கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த வருடம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி வக்ரகதி. அந்த சனி வக்ரகதி ஐப்பசி மாதம் கடைசியில் தான் நிவர்த்தி ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. புதுசாக என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோன்ட்டு பிளான் பண்ணுறீங்க, வெளிநாடு போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, எது மாதிரியான எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தயவு செய்து சனி வக்ரகதி காலத்தில், அந்த 5 மாத காலத்தில் ஒன்றும் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா எல்லாமே பிரச்சனை தான். அதனால் கவனமாக இருந்து கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் ஆரம்பிங்க. அப்பவும் குரு பயிற்சி ஆனதுனால குருவுக்கு வக்ரகதி ஆரம்பிக்கும். ஆனால் குரு வக்ரகதி இந்த சனி வக்ரகதியை போல் அவ்வளவு துயரமோ கஷ்டமோ பிரச்சனையோ தர்றதில்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு ஜனன காலத்தில் ஜாதகத்திலே குரு வக்ரகதியிலே இருப்பாரேயானால் ரொம்ப நல்லது. இந்த வக்ரகதி ரொம்ப நல்லது செய்யும் அவங்களுக்கு. ஏன்னா பிறக்கும்போதே இருந்துச்சு. ஆனால் சனி அப்படி இல்லை, அவர் வெற்றி செஞ்சிடுவார். ரொம்ப ஆடி இருந்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கொதிக்குது, கொதிச்சுன்னு இருக்குது, எப்படி அடக்கிறது? அதை கொதிக்கிறது அடங்கணும்னா எரியறதை பிடுங்கணும். சனி பகவான் பிடிங்கிடுவார். அப்புறம் ஆட்டம் பாட்டமெல்லாம் அடங்கி ஒரு பக்கம் போய் உட்கார வச்சு. அதனால் கவனமாக இருங்க. இந்த அளவிலே இந்த வருடம் ராகு கேது பயிற்சி ஆகும்போது எல்லா ராசிக்காரர்களும், அந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், அதே போல் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அங்கே சென்று நீங்கள் உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ராகு கேது பயிற்சியினுடைய தாக்கம் இறைவன் அருளால் கொஞ்சம் மட்டுப்படும். அடுத்ததாக குரு பெயர்ச்சி ஆகுகிறார். குருவினுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் அந்த குரு பெயர்ச்சி அன்று கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். 3 நெய் விளக்கு அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஏற்றுங்கள். சிவபெருமானையும் தரிசனித்து உங்கள் பெயரிலே நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி
வாங்க. இது போல் செய்யுங்க, நல்லது நடக்கும். ஆனி மாதத்தில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகு காலம் இருக்கின்ற நாள், அந்த சனிக்கிழமையிலே வருகின்ற ராகு காலத்திலும் போகலாம். ஆனால் அது எப்படி என்றால் அது அவ்வளோவா நிறைய பேருக்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேயருக்கு பெருமாள் கோயிலில் இருப்பார், அவருக்கு போயிட்டு ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாதுன்னு சொல்லி சனிக்கிழமை விரதம் இருங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இந்த சனி வக்ரகதி நடைபெறும் 5 மாத காலம் மிகவும் கவனமாக இருந்தால் அந்த ஆஞ்சநேயர் பெருமான் உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். ஆக இந்த வகையில் இந்த 2025 வருடம் செல்ல போகிறது. மற்ற அந்த ராகு கேது பயிற்சியினால் எப்படி, குரு பயிற்சியினால் எப்படி, சனி பயிற்சியை பற்றி ஏற்கனவே நான் அந்த பிரச்சனைகள் எவ்வாறு அமையும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் வெளியிட்டு இருந்தேன். அதையே நீங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலிலே சென்று அதை அவரவர்கள் ராசிக்கு தகுந்தவற்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற, எப்படியெல்லாம் நாம் நடக்காமல் தப்பிக்கணும் அப்படின்ற விவரங்கள்லாம் அதில் போன தடவை வக்ரகதிக்கு வெளியிட்டு இருந்தேன். அதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்து புரிந்து கொண்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்ல. இப்படி இருந்தால் நல்லதுன்றது விவரம் இருக்குது, சரி அதை பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த இடத்தில் அந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த வகையில் நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் நீங்களும் ஓரளவுக்கு சனி வக்ரகதியில் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு தெளிவு பெறும். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவன். ஓம் நம சிவாய. நன்றி, நமஸ்காரம்.